ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம் நம் உடம்பின் மிக முக்கிய உறுப்பான சிறுநீரகங்களை சுத்தப்படுத்தும் 7 பழங்களை பற்றி பார்க்கலாம். நம் உடம்பில் இருக்கும் 2 சிறுநீரகங்கள் நம் ரத்தத்தில் உள்ள வேஸ்டேஜ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி யூரினா வெளியேற்றுது, பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுது, இரத்த சிவப்பணுக்களை உருவாக்குது, நம் எலும்புகளை வலுவாக்குது, இரத்த pH அளவை கண்ட்ரோலாக வைக்குது. இத்தனை வேலைகளை ஓயாமல் செய்யும் நம் சிறுநீரகங்களை ஆரோக்கியமாக வைக்கும் மற்றும் தூய்மைப்படுத்தும் 7 பழங்களை பற்றி இப்ப பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். முதல் பழம் தர்பூசணி பழம். இது ஒரு நீர் பழம். இது நம் உடம்பை வறட்சியில் இருந்து பாதுகாத்து இரத்தத்தில் உள்ள நச்சுத்தன்மையை வெளியேற்றுகிறது. இந்த பழத்தில் உள்ள லைகோபின் மற்றும் சிட்ருலின் கண்டென்ட் நம் சிறுநீரகங்களின் நலனுக்கு மிகவும் சிறந்தது. இரண்டாவது பழம் அன்னாசி பழம். இதில் உள்ள புரோமிலைன் என்னும் என்சைம் புரதத்தை ஜீரணிக்கக்கூடியது. இதனால் கிட்னிக்கு சுமையை கொடுக்காமல் நம் உடம்பில் புரதம் ஜீரணிக்கப்படுகிறது. மேலும் இது வீக்கத்தை குறைக்கக்கூடியது. இதில் உள்ள விட்டமின் சி நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கு சிறந்தது. மூன்றாவது பழம் ஆப்பிள் பழம். இதில் உள்ள பெக்டின் என்னும் காம்பவுண்ட் மற்றும் ஃபைபர் கண்டென்ட் சிறந்த தூய்மைப்படுத்தும் பணியை செய்கின்றன. இதனால நம் சிறுநீரகங்கள் அதிக வேலை செய்து இந்த பணியை செய்ய தேவையில்லை. இதனால இந்த பழம் கிட்னியின் ஒர்க்லோட கம்மியாக்குது. மேலும் இதில் உள்ள கொர்செட்டின் என்னும் ஃப்ளவனாய்டு சிறந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை கொண்டது. இன்ஃப்ளமேஷன் நம்ம பாடியில் அதிகமாகும் போது நம் சிறுநீரகங்கள் செயலிழக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவது பழம் எலுமிச்சை பழம். இந்த பழத்தில் உள்ள சிட்ரிக் ஆசிட் நம்ம கிட்னியில் கற்கள் உருவாவதை தடுக்குது. மேலும் இந்த பழத்தில் பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற மினரல்கள் உள்ளது. இது நம்ம உடம்புல pH லெவலை மெயின்டைன் பண்ணுது. மேலும் இந்த பழம் நம்ம கிட்னியை சுத்தம் செய்து நச்சுக்களை வெளியேற்றுகிறது. ஐந்தாவது பழம் திராட்சை பழம். இந்த பழத்தில் உள்ள ரெஸ்விரட்ரால் என்னும் பாலிஃபினால் வீக்கத்தை குறைக்கும் ஒரு காம்பவுண்ட். உடம்பின் உள்பாகங்களில் வீக்கம் குறைந்தாலே நம்ம கிட்னி ஹெல்த்தியாக இருக்கும். மேலும் இது சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் டயூரிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டது. இது உடம்பில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் செய்யும். ஆறாவது பழம் பப்பாளி பழம். இதில் உள்ள பப்பைன் என்னும் டைஜஸ்டிவ் என்சைம் ஜீரணத்தை துரிதப்படுத்தி சிறுநீரகங்களின் ஒர்க்லோடை குறைக்கிறது. இதில் உள்ள விட்டமின் சி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறது. மேலும் இதில் உள்ள பல விட்டமின்கள் நம்மை ஆரோக்கியமாக வைக்குது. ஓவரால் பாடி ஹெல்த்துக்கு இந்த பழம் ரொம்பவே நல்லது. ஏழாவது பழம் வாழைப்பழம். இந்த பழம் பொட்டாசியம் என்னும் மினரலின் பவர் ஹவுஸ்ன்னே சொல்லலாம். இதில் உள்ள சோடியம் மற்றும் பொட்டாசியம் ஒட்டுமொத்த உடல் நலத்தை பாதுகாக்கக்கூடியது. இவை கிட்னி ஃபங்க்ஷனுக்கு, பாடி ஃபங்க்ஷனுக்கு, எலக்ட்ரோலைட் பேலன்ஸுக்கு, பிபி ரெகுலேஷனுக்கு, குடல் ஆரோக்கியத்திற்கு, ஜீரண சக்திக்கு என்று நம்ம உடம்பின் அத்தனை வேலைகளுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடியது. சரி வியூவர்ஸ், இந்த பழங்களை பற்றி நீங்களும் நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. கிட்னி வேலை செய்யலைன்னா உயிருக்கு ஆபத்துன்னு முக்கியமாக நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். கிட்னி வேலை செய்யாதவர்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது உயிர் பிழைக்க. ஒன்று டயாலிசிஸ், இன்னொன்று மற்றவர் கிட்னியை ஆப்ரேஷன் மூலம் நம்ம உடம்புல வைக்கிறது. இவையெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு சாத்தியமில்லாத ஒன்று. மேலும் இவை நமக்கு மன உளைச்சல், பண செலவை ஏற்படுத்தக்கூடியவை என்பதை ஞாபகம் வைத்துக்கொண்டு மேலே சொன்ன பழங்களை அவ்வப்போது சாப்பிட்டு நம்ம கிட்னியை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.